தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு தனக்கான பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நாளை நிரூபிக்க உள்ளது. இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் கூவத்தூர் விடுதிக்கு முதலமைச்சர் பழனிசாமி இன்று சென்று ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. கூவத்தூரில் தற்போது நிலவும் சூழல் குறித்து நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கூவத்தூர் விடுதிக்கு முன்பு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது? முதலமைச்சர் பழனிசாமி எப்போது கூவத்தூர் வருகிறார்? வணக்கம் சரண்யா. அதாவது தற்பொழுது கிடைத்திருக்க தகவலின்படி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுமார் 2:30 மணி அளவிலிருந்து அவர் இல்லத்திலிருந்து கிளம்புவதாகவும் 4 மணி அளவிலே அவர் இங்கே இருக்கக்கூடிய அந்த கூவத்தூரில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர விடுதிக்கு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இங்கே இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா உள்ள தற்பொழுது மக்களவை துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்கள் உள்ளே இருக்கிறார். அவர் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் சில அமைச்சர்களிடம் பேசி வருகிறார். நாளை நடக்க இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அதாவது பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த சூழல் எவ்வாறு இருக்கும், எந்த மாதிரியான வாக்குகள் அளிக்க வேண்டும், நம்முடைய நிலைப்பாடு என்ன, தங்களுடைய ஒற்றுமையை எந்த மாதிரியாக காட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகள் இந்த கூட்டத்தில் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகவே காலை திரு செங்கோட்டையன் அவர்கள் இங்கிருந்தார். காலை தான் சென்றார், அவர் இன்னும் வரவில்லை. தற்போது இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா திரு தம்பிதுரை அவர்கள் மட்டும் உள்ளே இருக்கிறார். அவருடன் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சில அமைச்சர்களும் பேசி வருவதாக தெரிவிக்கின்றார்கள். சரண்யா. பாலாஜி, கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய நிலையில அதிமுக எம்எல்ஏக்கள் எப்போது சென்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு? இன்று காலை கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 எம்எல்ஏக்கள் நமக்கு பேட்டி அளித்திருப்பார்கள். அதில் முருகமாறன் அவர்கள் பேசியிருப்பார். அதை காட்டுமன்னார் கோயில் தொகுதியுடைய முருகமாறன் அவர்கள் பேசியிருந்தார். அவர் தெரிவித்த அந்த ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை காலை 11 மணி அளவில் சட்டமன்றத்தில் இவர்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இவர் அநேகமாக காலை 7 மணி அளவிலே அவர்கள் இங்கிருந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை அதற்கு முன்பாகவே செல்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு இவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமாக நாளை காலை 7 மணி அளவில் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இங்கிருந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கிடையே முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கக்கூடிய அவர் 2:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்புறதுனால கேன்வாய் வர்றதுக்காக ஏராளமான போலீஸார் ரூட் அலர்ட் பண்ணியிருக்காங்க. சுமார் 2:30 மணி அளவில் அவர் கிளம்பி 4 மணி அளவில் இந்த இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக காலையிலிருந்து சாதாரணமான ஒரு சூழல் இருந்த இந்த பகுதி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். போலீசாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் முதலமைச்சர் வரக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தவிர மற்ற எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இங்கே எதுவும் இல்லை. முதலமைச்சர் வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதற்காகவே இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்காக இங்கே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரண்யா. பாலாஜி, சில நாட்களுக்கு முன்பு கூவத்தூர் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? போலீசாரின் பாதுகாப்பு கடுபிடிகள் எப்படி இருக்கு? நீங்க சொன்னது கடந்த இவர்கள் முதல் 3 நாட்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. ஆனால் தற்போதைய சூழல் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகத்தான் இருக்கிறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு எண்ணிக்கையில் தான் போலீஸார் இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணிக்கைக்கு ஒரு 50லேருந்து 60 வரையிலான போலீஸார் மட்டுமே இருந்தார்கள். தற்பொழுது உள்ள சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய இந்த நேரத்தில் பாதுகாப்பு கருதி இங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய போலீஸாரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வரக்கூடிய பகுதிகள் அனைத்திலுமே போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 4 மணி அளவிலே அவர் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாப்பு எண்ணிக்கை அதிகமாக்கப்பட்டு வருகிறது. சரண்யா. அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள கூவத்தூர் பகுதியின் விடுதியின் முன்பிருந்து அங்கிருக்கக்கூடிய களச்சூழல்களை பதிவு செய்ததற்கு நன்றி பாலாஜி.